டொனால்ட் ட்ரம்ப் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஆளுமை. அதாவது அமெரிக்க அதிபராக இருந்தாலும் முக்கியமாக வியாபாரம் மூலமாக ஆட்சியை கொண்டு செல்ல முயற்சிக்கும் ஒரு அதிபர். மூச்சுக்கு 300 தடவை வியாபாரத்தை வைத்து அச்சுறுத்தும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதே ஃபார்மேட்டை வைத்து ஒரு வேலை செய்து வருகிறார். தான் தடுத்த 6 பெரிய போர்கள் என்ற தலைப்பில் ஒரு விவாதத்தையே கிளப்பி விட்டிருக்கிறார். நான் மட்டும் இல்லை என்றால் இப்போது நீங்கள் 6 பெரிய போர்களை பார்த்திருப்பீர்கள். ஸ்கொட்லாந்தில் ஜூலை 2025 நடந்த செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறிய இந்த வார்த்தைகள் உலக அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது பதவிக்காலத்தில் தான் தலையிடாமல் போயிருந்தால் வெடித்திருக்கக்கூடிய 6 போர்களை தடுத்ததாக அவர் கூறி வருகிறார். ட்ரம்ப் கூறிய ஒவ்வொரு போரையும், அதன் பின்னணி, தற்போதைய நிலை, ட்ரம்பின் பங்கு மற்றும் அதற்கு எதிரான விமர்சனங்கள், அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குமா ஆகியவற்றை விரிவாக ஆராய்கிறது இந்த தொகுப்பு. முதலாவது இந்திய பாகிஸ்தான் போர். 1947 முதல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பல போர்கள் நடந்துள்ளன. குறிப்பாக காஷ்மீர் விவகாரம் இன்னும் பதட்டமாகவே உள்ளது. எல்லையில் அடிக்கடி மோதல்களும் பயங்கரவாத நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இதன் நீட்சியாக 2025 ஏப்ரலில் பஹல்காமில் நடந்த தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ள பயங்கரவாத முகாம்களை இலக்கு வைத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையை தொடங்கியது. பாகிஸ்தானின் பதிலடி இருந்தாலும் இந்தியாவின் பதிலடி உக்கிரமாக இருந்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் துண்டிக்கப்பட்டு போர் மூழ்கின்ற ஒரு அபாயம் ஏற்பட்டது. ட்ரம்ப் வருகிறார். ட்ரம்ப் இரு நாடுகளும் பதட்டத்தை தணித்து கொள்ளாவிட்டால் வர்த்தக தடைகளை விதிப்பதாக கூறி தான் மிரட்டியதாக கூறுகிறார். பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் ட்ரம்பின் பங்கை ஏற்றுக்கொண்டதோடு அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கிறது. ஆனால் இந்தியா அதை நிராகரிக்கிறது. இந்த இந்திய பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக 29 தடவைகள் இதுவரை சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தை மறுக்கிறார்கள். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் போர் நிறுத்தம் ஒரு இராணுவ முடிவு என்று குறிப்பிடுகிறார். பிரதமர் மோடி ட்ரம்பை தேவையில்லாமல் பெருமை பாராட்ட அனுமதிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். பாகிஸ்தானுடன் ட்ரம்ப் செய்த எண்ணெய் ஒப்பந்தம் பயங்கரவாத வலையமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடும் என்று பலூச் ஆர்வலர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆனால் இந்த விடயத்துக்கு இந்திய பிரதமர் விளக்கம் கொடுத்தால் அமெரிக்காவுடனான ராஜதந்திர உறவு பாதிக்கப்படலாம் என்றும் ஒரு கருத்து இருக்கின்றது. தற்போதைய நிலையை பார்க்கும்போது மே 2025 போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இருப்பினும் பதட்டம் இருக்கிறது. இதில் ட்ரம்பின் பங்கு குறித்து இந்திய அதிகாரிகள் இன்னும் மறுப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இரண்டாவது போர் தாய்லாந்து மற்றும் கம்போடியா. இதனுடைய பின்னணியை பற்றி பார்க்கின்ற போது பழமையான கோயில்களை சுற்றியுள்ள எல்லைப் பகுதிகள் குறித்து தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக சர்ச்சை இருந்து வருகிறது. 2008 மற்றும் 2011 இரு நாடுகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டன. 2025 மே மாதம் கன்னிவெடி சம்பவங்கள் மற்றும் எல்லை பிரச்சினைகள் காரணமாக பயங்கர மோதல்கள் ஏற்பட்டன. தாய்லாந்தின் வான்வழி தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். போர்க்குற்றங்களில் தாய்லாந்து ஈடுபட்டதாக கம்போடியா குற்றம் சாட்டுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்கிறார்கள். ட்ரம்பினுடைய எச்சரிக்கை. ட்ரம்ப் இரு நாட்டு தலைவர்களையும் அழைத்து வர்த்தக உறவுகளை துண்டிப்பதாக தான் மிரட்டியதாக கூறுகிறார். சில நாட்களுக்குள் மலேசியாவில் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இது தொடர்பில் விமர்சனங்கள் என்ன? தாய்லாந்து பிரதமர் ஃபும்தம் ட்ரம்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் அது 2 தரப்பு முயற்சிகளாலேயே சாத்தியமானது என்று கூறுகிறார். பேச்சுவார்த்தைகளை தொடங்கியதற்காக
மலேசியா மற்றும் சீனாவுக்கு கம்போடிய அதிகாரிகள் நன்றி தெரிவிக்கிறார்கள். ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிறகும் துப்பாக்கிச் சூடு தொடர்ந்ததால் போர் நிறுத்தத்தின் நீடித்த தன்மை குறித்து சந்தேகம் எழுந்தது. இதனுடைய தற்போதைய நிலையை நாம் கருத்தில் கொள்ளும்போது சர்வதேச ஊடகங்களின் கருத்தின்படி தற்போது ஒரு உறுதியற்ற போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. ட்ரம்பின் தலையீடு அங்கீகரிக்கப்பட்டாலும் அது தீர்க்கமான ஒன்றாக இதுவரை கருதப்படவில்லை. மூன்றாவது போர் செர்பியா மற்றும் கொசோவோ. இந்த போரினுடைய பின்னணி, கொசோவோ 2008 செர்பியாவிலிருந்து சுதந்திரத்தை அறிவிக்கிறது. ஆனால் செர்பியா அதனை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. குறிப்பாக வடக்கு கொசோவோவில் உள்ள இனப்பதட்டம் அவ்வப்போது வன்முறையாக மாறுகிறது. சமீபத்திய பதட்டங்கள் 2022 முதல் 25 வரை மோதல்களாக அதிகரித்தன. கொசோவோ செர்பியர்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். அல்பேனிய மேயர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் பதவியேற்ற நிலையும், செர்பியா எல்லையில் துருப்புக்களை குவித்ததும், துணை இராணுவ குழுக்கள் கொசோவோவுக்குள் நுழைந்ததும் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ட்ரம்பின் எச்சரிக்கை இங்கே வருகிறது. போரை தடுக்க வர்த்தக மிரட்டல்களை தான் பயன்படுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் கூறுகிறார். அமைதிக்கான அடித்தளமாக தனது முதல் பதவிக்காலத்தில் கையெழுத்திடப்பட்ட வாஷிங்டன் ஒப்பந்தங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதில் என்ன விமர்சனங்கள் வருகின்றது? அந்த ஒப்பந்தங்கள் அரசியல் சார்ந்தவை அல்ல, பொருளாதார பயன்பாடு கொண்டவை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ட்ரம்பின் கூற்றுக்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்றும், ஐரோப்பிய ஒன்றியம் தலைமையிலான பேச்சுவார்த்தைகளை அவர் புறக்கணிப்பதாகவும் ஐரோப்பிய ராஜதந்திரிகள் தெரிவிக்கின்றார்கள். தற்போதைய நிலையை பார்க்கும்போது பதட்டம் இன்னும் தொடர்கிறது. ட்ரம்பின் கூற்றுகளுக்கு நேரடி சான்றுகள் குறைவாக இருப்பதால் அவை மிகைப்படுத்தப்பட்டதாக கருதப்படுகின்றன. நான்காவது யுத்தம் ருவாண்டா மற்றும் கொங்கோ. இதனுடைய பின்னணியை பற்றி பார்க்கின்ற போது கிழக்கு கொங்கோ பல ஆண்டுகளாக போரினால் பாதிக்கப்பட்டுள்ளது. M23 கிளர்ச்சியாளர்களுக்கு ருவாண்டா ஆதரவளிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 1990களிலிருந்து போர், நோய் மற்றும் இடப்பெயர்வு காரணமாக 6 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இறந்துள்ளார்கள். 2025 தொடக்கத்தில் M23 கிளர்ச்சியாளர்கள் கோமா நகரை கைப்பற்றுகிறார்கள். ருவாண்டா தனது துருப்புக்களை அங்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் மனிதாபிமான நெருக்கடி மேலும் ஒரு மோசமான நிலையை நோக்கி செல்கிறது. ட்ரம்பின் எச்சரிக்கை வருகிறது. வாஷிங்டனில் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி ருவாண்டாவுக்கும் கொங்கோவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை ட்ரம்ப் அறிவிக்கிறார். இதை இதுவரை உலகம் கண்டிராத மிக மோசமான போர்களில் ஒன்று என்று அவர் வர்ணிக்கிறார். இது தொடர்பில் வருகின்ற விமர்சனங்கள் என்ன? ட்ரம்பின் செயற்பாடு தொடர்பாக M23 கிளர்ச்சியாளர்கள் ஆயுதங்களை களைவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனிதாபிமான குழுக்கள் குடிமை சமூகங்களை பேச்சுவார்த்தையிலிருந்து விலக்கியதற்காக ட்ரம்பை விமர்சிக்கிறார்கள். ட்ரம்பின் கனிம வளம் சார்ந்த ராஜதந்திரம், நீதி மற்றும் பொறுப்புணர்வை புறக்கணிப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். தற்போதைய நிலை என்ன? சண்டைகள் தொடர்கின்றன. அமைதி ஒப்பந்தம் வெறும் ஒரு அடையாளமாகவே உள்ளது. ட்ரம்ப் மனிதாபிமான அக்கறையை விட அமெரிக்க நலன்களுக்கே முன்னுரிமை அளிப்பதாக விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளன. ஐந்தாவது யுத்தம் ரஷ்யா மற்றும் உக்ரைன். 2022 ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தது. இந்த போர் ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கியதோடு மில்லியன் கணக்கானோரை இடம்பெயர செய்துள்ளது. 2025 நாம் பார்க்கின்ற போது டொனஸ்டெக் மற்றும் கார்கிவ் பகுதிகளில் ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. உக்ரைன் ரஷ்யாவின் சொத்துக்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. ட்ரம்பின் எச்சரிக்கை அண்மையில் வெளிவந்தது. புதினுக்கு 10 நாள் காலக்கெடு விதித்து 2ஆம் நிலை தடைகளை விதிப்பதாக தான் மிரட்டியதாக ட்ரம்ப் கூறுகிறார். உக்ரைனுக்கு பெட்ரியாட் ஏவுகணைகளை அனுப்பி அமைதிக்குத்தான் அழுத்தம் கொடுப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இரட்டை நிலைப்பாடு. விமர்சனங்கள் மிக கடுமையாக வந்தன. ட்ரம்பின் மிரட்டல்களை ரஷ்யா இது ஒரு நாடகம் என்று புறக்கணித்தது.
அவரது ராஜதந்திர அணுகுமுறை அணுசக்தி விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் என்று ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி கேலி செய்தார். ட்ரம்பின் அழுத்தம் வரவேற்கத்தக்கதாக இருப்பதாக உக்ரைன் கருதினாலும் இது பதட்டத்தை அதிகப்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். தற்போதைய நிலையில் போர் நிறுத்தம் இல்லை. ட்ரம்பின் நிலைப்பாடு ஒரு துணிச்சலான முடிவு என்றாலும் அது ஒரு துருவப்படுத்தப்பட்டதாகவே உள்ளது. இது வெறும் வாய்வீச்சை அன்றி உறுதியான தீர்வு இல்லை என்று தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளன. ஆறாவது யுத்தம் இஸ்ரேல் காசா. இதனுடைய பின்னணி இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சினைக்கு ஒரு ஆழமான வேர்கள், ஆழமான பின்னணி உள்ளது. 2007 ஹமாஸ் காசாவை கைப்பற்றுகிறது. அன்றிலிருந்து பல போர்கள் நடந்ததோடு ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்பது யாவரும் அறிந்தது. 2023-25 காலப்பகுதி, அதாவது அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது. இதற்கு இஸ்ரேல் பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கை மூலம் பதிலடி கொடுக்கிறது. சுமார் 60,000க்கும் மேற்பட்ட காசா மக்கள், 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மக்கள் இறக்கிறார்கள். பட்டினியும் இடப்பெயர்வும் பரவலாக அதிகரிக்கிறது. ட்ரம்பின் ஒரு போலி எச்சரிக்கை. தூதுவர்களை அனுப்பியும் உதவி வழங்குவதாகவும் ட்ரம்ப் உறுதியளித்தார். ஹமாஸை விமர்சித்த அவர் போர் நிறுத்தம் மற்றும் பணை கைதிகள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தை முன்மொழிந்தார். அதே சமயம் இஸ்ரேலை ஒரு பக்கம் வேலையை முடிக்குமாறும் வலியுறுத்துகிறார். எனவே விமர்சனங்கள் என்ன? பகுதி போர் நிறுத்தங்களை ஹமாஸ் நிராகரித்தது. மனிதாபிமான நெருக்கடியின் மத்தியில் இஸ்ரேலுக்கான ட்ரம்பின் ஆதரவை சில அமெரிக்க நட்பு நாடுகள் விமர்சித்தன. இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க பொதுமக்களின் ஆதரவு குறைந்து வந்து இன்று அது ஒரு முட்டுச்சந்தில் வந்து நிற்கிறது. தற்போதைய நிலையில் சண்டை தொடர்கிறது. ட்ரம்பின் முயற்சிகள் சீரற்றதாக காணப்படுகின்றன. மனிதாபிமான கவலைகள் அதிகரித்து அரசியல் பிளவுகள் ஆழமாகி வருகின்றன. ஒரு குழப்பகரமான நிலையே இந்த பேச்சுவார்த்தையில் காணப்படுகின்றது. இதன் முடிவு என்ன? ட்ரம்ப் யுத்தங்களை நிறுத்தினாரா? ட்ரம்பினுடைய மரபும் அவரின் செயற்பாடுகளும் அவரை ஒரு நிலையற்ற மனிதராகவே காட்டுகிறது. அவரை ஒரு உலக சமாதான தூதுவர் என்று அவருடைய ஆதரவாளர்கள் போற்றி அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று கோருகின்றார்கள். பிராந்திய சிக்கல்களை புறக்கணித்து தனது பங்கை மிகைப்படுத்தி அமெரிக்க நலன்களுக்கே முன்னுரிமை அளித்ததாக விமர்சகர்கள் தொடர்ச்சியான குற்றங்களை சுமத்துகிறார்கள். அவரது செல்வாக்கை சில அரசுகள் அங்கீகரித்தாலும் மற்றவை அவரது கருத்துக்களை நிராகரிக்கின்றன. ட்ரம்ப் உண்மையிலேயே 6 போர்களை தடுத்தாரா அல்லது அவற்றின் விளைவுகளை மட்டுமே பாவித்தாரா என்பது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். பெரும்பாலான ஆய்வாளர்களின் கருத்தின்படி அவர் யுத்தங்களை நிறுத்தவில்லை. அந்த யுத்தங்களின் விளைவுகளை தனது நலனுக்காக, தனது நாட்டினுடைய நலனுக்காக பயன்படுத்துகிறார் என்பதே உண்மையாகும். ஆனால் அவரது அறிக்கைகள் பலத்த விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதையும் மறுக்க முடியாது. ராஜதந்திரம், ஜனாதிபதியினுடைய அதிகாரம் மற்றும் உலக மோதல் சம்பந்தப்பட்ட பல விவாதங்களை இவைகள் மறுவடிவத்துக்கு தள்ளியுள்ளன. நோபல் பரிசை இவர் இலக்கு வைப்பது ஏன்? முதலாவது காரணம் தனது ராஜதந்திர பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துதலை நோக்காக கொண்டது. ட்ரம்ப் நோபல் பரிசை தனது வெளியுறவு கொள்கை சாதனைகளுக்கான இறுதி அங்கீகாரமாக கருதுகிறார். அவர் இந்தியா, பாகிஸ்தான், கம்போடியா, தாய்லாந்து, ருவண்டா, கங்கோ மற்றும் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான அப்ரஹாம் ஒப்பந்தங்கள் உட்பட உலகளாவிய பதட்டமான பகுதிகளில் அமைதி ஒப்பந்தங்களை அல்லது போர் நிறுத்தங்களை தான் ஏற்படுத்தியதாக மீண்டும் மீண்டும் உரிமை கூறுகிறார். அவரது நிர்வாகம் அவர் ஒரு மாதத்துக்கு சராசரியாக ஒரு அமைதி ஒப்பந்தம் அல்லது ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துகிறார் என்று கூறுகிறது. அவரை உலகளாவிய ஒரு சமாதான தூதுவராக காட்டுகிறது. இரண்டாவது, பராக் ஒபாமாவுடனான போட்டி. முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவரது நீண்டகால போட்டியாளர். ஒபாமா 2009 தனது முதல் பதவிக்காலம் தொடங்கிய சில மாதங்களிலேயே நோபல் அமைதி பரிசை பெறுகிறார். ட்ரம்ப் ஒபாமாவை விட தனக்கே அந்த பரிசு அதிகம் தகுதியானது என்று பகிரங்கமாக கூறுகிறார். மூன்றாவது, ட்ரம்பின் நோபல் பரிசு கதை ஒரு பிரச்சார கருவி. பேரணிகள், நேர்காணல்கள் மற்றும் சமூக ஊடக
பதிவுகளில் இதை அடிக்கடி குறிப்பிடுகிறார். உலகளாவிய விமர்சனங்கள் தன்னை புறக்கணிப்பதாக சித்தரித்து தனது வெளிப்புற பிம்பத்தை வலுப்படுத்தி தனது ஆதரவாளர்களை தூண்டுகிறார். 4வது, சர்வதேச அங்கீகாரங்கள். பாகிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் கம்போடியா போன்ற பல வெளிநாட்டு தலைவர்கள் ட்ரம்பை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறார்கள் அல்லது பரிந்துரைப்பதாக உறுதியளிக்கிறார்கள். இந்த அங்கீகாரங்கள் பெரும்பாலும் அமெரிக்க நிர்வாகத்தின் ஆதரவை பெறுவதற்கான ராஜதந்திர சைகைகளாக காணப்படுகின்றன. ஆனால் ட்ரம்ப் அவற்றை தனது பரிசுக்கான கோரிக்கையை வலுப்படுத்த பயன்படுத்த எத்தனிக்கிறார். இதன் எதிர்கால பாதை இவ்வாறு இருக்கும். அவரது முயற்சிகள் இவ்வாறு இருந்த போதிலும் ட்ரம்பின் நோபல் இலட்சியங்கள் பரவலாக கேலி செய்யப்படுகின்றன. அவர் தீர்த்து வைத்ததாக கூறும் பல மோதல்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் அவரது முறைகள், வர்த்தக அச்சுறுத்தல்கள் மற்றும் ஒரு தலைப்பட்சமான எச்சரிக்கைகள் போன்றவை பாரம்பரியமான ராஜதந்திர அணுகுமுறையை கொண்டிருக்கவில்லை என்று விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். சிலர் அவரது குழப்பமான ட்வீட்டுகள் மற்றும் சர்ச்சைக்குரிய கோவிட்-19 கருத்துக்களை குறிப்பிட்டு அவருக்கு இலக்கியம் அல்லது மருத்துவத்துக்கான நோபல் பரிசுகளும் வழங்கப்படலாம் என கிண்டலாக கூறுகிறார்கள். இவைதான் இதன் பின்னணியில் உள்ள விடயங்கள். இன்னும் ஒரு செய்தியும் அதன் பின்னணியில் உள்ள விடயங்களையும் அலசுவோம்.